ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணி பாசிப்பருப்பு அல்வா. இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்வீட்டும் கூட. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் இல்லாட்டி குக்கரில் 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து கழுவிட்டு இது கூடவே 350 கிராம் மஞ்சள் பூசணியை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிராம் அளவு தெரியலனாக்கா 2 திக்கான பீஸ் மஞ்சள் பூசணி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருவோம். நல்லா வெந்து வந்தாச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இது கரண்டியில் நாம் கலந்து விடும்போது அது ரொம்ப குழஞ்சா மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு இந்த பதம் போதாது. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஸ்டீல் வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்தாலும் சரி. நான் வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். நல்ல வெண்ணெய் மாதிரி நைஸாக இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை நாம் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் பூசணி பாசிப்பருப்பு பேஸ்ட்டில் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி கலந்து எடுத்துருவோம். வேக வச்ச இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கனாக்கா மணலாக இருக்கும். அதனால் அதை அவ்வளோ சீக்கிரம் கட்டிப்படாது. நல்லா ஈஸியாகவே மிக்ஸ் ஆகி வரும். இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருவோம். இதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்து இது கொஞ்சம் பாதி அளவு கலர் மாறினதும் தேவையான அளவு திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி கூடயே திராட்சை சேர்த்தோம்னா திராட்சை சீக்கிரமாக வறுபட்டு பொரிஞ்சு வந்துடும். அதனால தான் பாதியில் சேர்க்குறோம். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்து 1 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இதை கரைச்சி ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துருவோம். நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ பாகு பதமும் வந்தாச்சு. இந்த கரண்டியில் எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக விழுத பாருங்கள். இதில் எடுத்து காட்டுறேன் கையில். ஒரு கம்பி பதம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம அரைச்சி வடிகட்டி கரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை சேர்த்து இப்போ நம்ம கரண்டியில் கலக்க வேணாம், இந்த விஸ்கு வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காது. எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கேயாச்சும் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தாக்கா அப்பப்போ நம்ம நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே வரலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நாம் 2 ஸ்பூன் நெய் விட்டுருவோம். விட்டாச்சு. கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இனி கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் நாம் தேங்காய் பால் சேர்க்கலைனாக்கா நமக்கு இவ்வளோ நேரம் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், அந்த ஓரங்களில் அந்த அளவு ரெடியூஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த நெய் படிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. நெய்யும் இதுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நடுவில் இந்த பபிள்ஸ் ரொம்ப பெருசாக வருது. இன்னும் போக போக அது அந்த ஓரங்கள்லேயும் வரும். இன்னும் கூட கலந்து கொடுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், அந்த ஓரங்கள்லேயும் வர ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நம்ம எடுத்து கலந்து இந்த மாதிரி பண்ணோன்னாக்கா கொஞ்சம் கூட ஒட்டாது. மற்ற அலுமினியம் பாத்திரம்னாக்கா கடாய் இந்த மாதிரி எடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். அதனால் இந்த நான்ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இல்லாட்டி அடிகனமான இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். இந்த டைமில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வரலாம். அப்படியே சுருண்டு வரும். இப்போவே பாருங்கள் அப்படியே கெட்டியாகிட்டே வருது. இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு.
அவ்வளோதான். இது பாருங்க, எடுத்து போட்டோம்னா புதுக்கடீர்னு அப்படியே புத்துன்னு விழுது. இதுதான் பதம். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறின பிறகு அப்படியே கெட்டியாகிடும். நம்மளோட மஞ்சள் பூசணி பாசிப்பருப்பு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாக நம்ம பூசணிக்காய்ன்னு சொல்லும்போது இந்த மஞ்சள் பூசணியில் கூட்டு, வறுவல், பொரியல் இல்லாட்டி அவியல் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாம்பார் கூட போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது இது கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மஞ்சள் பூசணியில் ஒரு முறை இந்த மாதிரி அல்வா செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.